வணக்கம். யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் இந்தியாவின் தென்கோடி பகுதியில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலின் கதையைத்தான் நாம் கேட்க இருக்கிறோம். இந்த கோவிலில் வீற்றிருக்கும் அம்பிகையை குமரி அம்மன், துர்க்கை அம்மன், பகவதி அம்மன் என்ற பல பெயர்களில் அழைக்கிறார்கள் பக்தர்கள். இந்த கோவிலானது முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் சக்தியின் பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. சரி, இந்த கோவிலில் ஏன் அம்பாள் கன்னியாக இருக்கிறாங்க? அந்த கதையை நாம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. பானாசுரன் என்னும் அரக்கன் கன்னி பெண்ணால் மட்டும்தான் தனக்கு மரணம் நிகழணும், வேற யாராலையும் மரணம் நிகழக்கூடாது என்ற வரத்தை பிரம்மாவிடமிருந்து வாங்கி கொண்டான். ஏன்னா கன்னிப்பெண் போய் சாகடிப்பாளா என்ன? பானாசுரன் கன்னி பெண்ணால் தான் தனக்கு மரணம் நிகழணுன்ற வரத்தை பிரம்மா கிட்டேருந்து வாங்கிட்டான். ஏன்னா கன்னி பெண்ணா சக்தி இல்லாமல் இருப்பா, அவள் கை மென்மையாக இருக்கும், அவளால் ஓடி வர முடியாது, சண்டை போட முடியாது, சரிக்கு சரி. இதெல்லாம் யோசிச்சு தான் அவன் அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டான். வாங்கிட்டதும் அவனோட அட்டகாசம் ஆரம்பமானது. முனிவர்கள், தேவர்கள் ஆகிய அனைவரையும் படாத பாடுபடுத்தி துன்புறுத்தினான். அவங்களும் பொறுத்து பார்த்து அவனை எதிர்க்க முடியாமல், அவனை ஒன்றுமே பண்ண முடியாமல் ஓடி போய் மகாவிஷ்ணு கிட்ட தஞ்சம் அடைஞ்சனர். உடனே மகாவிஷ்ணு என்ன சொன்னார்? இந்த ரகசியத்தை அவங்கக்கிட்ட உடச்சி விட்டுட்டார். அதாவது பானாசுரன் கன்னி பெண்ணால் தான் மரணன்ற வரத்தை வச்சுட்டு இருக்கான், அதனால தான் அவன் இவ்வளோ தூரம் அட்டூழியம் பண்ணுறான்ற ரகசியத்தை அவங்கக்கிட்டலாம் சொல்லிட்டார். உடனே முனிவர்களும் தேவர்களும் நேராக எங்கே போனாங்க? ஸ்ட்ரெயிட்டாக கைலாசம் போய் சிவபெருமான்கிட்டையும் பார்வதி கிட்டேயும் தஞ்சம் அடைகிறாங்க. கைலாயம் சென்ற தேவர்களும் முனிவர்களும் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த கொடுமையை விவரத்தை அம்பாள்கிட்டையும் சுவாமிகிட்டையும் சொல்கிறாங்க. பானாசுரன் அழிச்சு எங்களை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சுறாங்க. உடனே சிவபெருமான் கண்டிப்பாக சக்தி தேவி பூலோகத்தில் உங்களை பானாசுரிடம் இருந்து அனைவரையும் நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இங்கே முனிவர்களும் தேவர்களும் அம்பாள் வரவை எதிர்நோக்கி தவம் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அம்பாளும் பூலோகத்தில் கன்னி பெண்ணாக பிறக்கிறாங்க. எப்போவுமே பூலோகத்தில் வந்ததும் அம்பாளுக்கு மறந்து போச்சு, அந்த இதெல்லாம் மறந்துடும். ஏன்னா பூலோகத்தில் மானிட உருவம் எடுத்துடுறாங்க இல்லையா? ஆனால் அங்கே தேவர்களுக்கெல்லாம் நடந்த அந்த விஷயங்கள் மறந்து போச்சு. அம்பாள் கன்னி பெண்ணாக உருவெடுத்து சிவபெருமான் மேலே மிகுந்த பக்தி கொண்டு பூஜையெல்லாம் பண்ணி சுவாமியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையை வளர்த்துன்னு இருக்காங்க அந்த கன்னி பெண்ணான அம்பாள். முனிவர்களும் தேவர்களும் கலங்குறாங்க. அச்சிச்சோ, அம்பாள் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிட்டா எப்படி கன்னி பெண்ணாக இருப்பாங்க? கன்னி பெண்ணால் மட்டும்தான் அந்த பானாசுரனை அழிக்க முடியும். இப்போ அம்பாள் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ நம்மளுக்கு என்ன கதி வரும், நினைக்கவே பயமாக இருக்கே, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கலங்கி போகிறாங்க. அந்த வழியாக நாரதர் சுவாமி வர்றார். உடனே நாரதர்கிட்ட இந்த தகவலெல்லாம் தெரிவிக்கிறாங்க முனிவர்களும் தேவர்களும். உடனே நாரதர் சொல்கிறார், சிவபெருமான் பூலோகத்துக்கு மகாவிஷ்ணு கூட வரப்போகிறார். சுசீந்திரம் கோயிலேருந்து இங்கே கன்னியாகுமரி தான் அம்பாளை கல்யாணம் பண்ணிக்க போகிறார். கல்யாணம் பண்ணிக்க அவங்க வரும்போதே நான் என்னால் முடிஞ்ச தடங்கள் எதையாவது ஏற்படுத்தி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன், அம்பாள் கன்னி பெண்ணாகவே இருப்பாங்க. கல்யாணம் நின்ன கோவத்தில் இருக்கும்போது பானாசுரன் அம்பாள் கிட்ட அமுச்சு அவனை அம்பாள் கையாலேயே அழிக்க வச்சிடலாம் அப்படின்ற யோசனையை தேவர்கள்கிட்டையும் முனிவர்கள்கிட்டையும் நாரதர் சொல்கிறாரு. இப்போது இனிமே தான் விறுவிறுப்பான பகுதி. நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் நடக்கிறத பற்றி சபையில் பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் அம்பாளை கரம் பிடிக்கிற நேரம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கணும். அந்த சூரியன் உதிக்க ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அம்பாளை கல்யாணம் பண்ணின்னு வந்துடணும், அதுதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி நாரதர் தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறார். ஏன்னா நாரதர் கழகம் நன்மையில் தானே முடியும், எப்படியாவது பானாசுரன்ட்டேருந்து இவங்களை காப்பாற்றணும்ல, அதனால் அப்படி ஒரு யோசனை சொல்கிறார். உடனே சிவபெருமான் அவர் முக்காலமும் அறிஞ்சவர் இல்லையா, அவர் புரிஞ்சு கணக்கு போட்டுறார். ஓஹோ, நாரதர் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறார் சொல்லிட்டு, சரி நாரதா, உன் பேச்சுப்படியே நானும் மகாவிஷ்ணுவும் புடைசூழ மங்களவாத்தியங்கள் மேளங்கள் முழங்க நான் பார்வதியை கைப்பிடிக்கிறேன்னு சொல்லி தகவல் சொல்லிடு பார்வதி தேவிக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். உடனே நாரதர் சந்தோஷமாக இங்கே அம்பாள் கிட்ட சொல்கிறார், தாயே உங்களை கரம் பிடிக்க நாளைக்கு சூரிய உதயத்துக்கு நாரத பகவான் உமாதேவி கிட்ட சிவபெருமான் தங்களிடம் இந்த தகவலை சொல்ல சொன்னார்,
நாளைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னமே வந்து உங்களை கரம் பிடிப்பார் என்று இந்த தகவலை சொன்னார்னு சொல்லிட்டு போயிடுறார். உடனே அம்பாளும் ரொம்ப சந்தோஷத்தோட சுவாமியின் வரவை எதிர்பார்த்து நமக்கு நாளைக்கு திருமணம் அப்படின்ற சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. மறுநாள் காலையில் மகாவிஷ்ணு சிவபெருமானும் புடைசூழ மேள வாத்தியங்களோட வந்துட்டே இருக்காங்க. வரும்போது மகாவிஷ்ணு நாரதரை பார்த்து சைகை காமிக்க நாரதர் உடனே சேவல் உருக்கொண்டு சேவல் மாதிரி கூவுறார். சேவல் எப்போவுமே விடிகாத்தால தானே கூவும். அதே மாதிரி சேவல் கூவின உடனே மகாவிஷ்ணு சொல்லிடுறாரு, பரமேசா இப்போ தான் பொழுது விடிஞ்சிடுச்சே, இப்போ போய் நீங்கள் உமாதேவியை கரம் பிடிக்க முடியாது. பொழுது விடியறதுக்கு முன்னாடி தானே நாம் கரம் பிடிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், வாங்க திரும்பி போயிடலான்னு சொல்கிறாரு. உடனே சிவபெருமானும் சரி பொழுது விடிஞ்சிடுத்து, சூரிய உதயம் ஆயிடுத்து, சேவல் கத்திடுத்துன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. பரமசிவன் சொல்லி அமிச்சார் இல்லையா, காலையில் வந்து உமாதேவியை கரம் பிடித்து கொள்கிறேன்னு. அதனால அம்பாள் வந்து திருமண பெண் மாதிரி நல்ல அலங்காரம்லாம் பண்ணிட்டு ஜொலிச்சுன்னு அழகாக இருக்காங்க சுவாமி வரவை எதிர்பார்த்து. ஆனால் இங்கே சேவல் கூவி திருமணம் நின்று போயிடுத்து. வந்த பரமசிவன் வந்து திரும்பி போயிட்டாரு. இந்த தகவல் உமாதேவி காதுக்கு வரும்போது சந்தோஷமாக சாந்த ஸ்வரூபினியாக இருந்த அம்பாள் உக்ர கோலத்தில் காலியாக ஆயிடுறாங்க. கல்யாணம் நின்று போன கவலை ஒரு பக்கம், அழுக ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம், ஏன் இந்த மாதிரி பரமசிவன் செஞ்சாருன்ற கோபம் எல்லாமே அவங்கள போட்டு வருத்தத்துக்கு உள்ளாக்குது. இதனால் தலைக்கு மேலே கோபம் அவங்களுக்கு அனல் பறக்குது. மகா காளியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பானாசுரன்ட்ட போய் நாரதர் சொல்கிறாரு, குமரி கண்டத்தில் ஒரு அழகான கன்னிப்பெண் இருக்கா பானாசுரா, நீ போய் பாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் தான் அரக்கன்ல, அரக்கன்னா அறிவு இருக்காது தானே. அவன் என்ன பண்ணுறான், அம்பாள்ன்றது தெரியாமல் பானாசுரன் இந்த குமரி கண்டத்தில் ஏதோ ஒரு கன்னிப்பெண் இருக்கான்னு சொன்னாங்களே, போய் பார்ப்போமே அப்படின்னு அந்த பெண் மோகம் கொண்டு வரான். வந்தால் இங்கே அம்பாள் வந்து உட்காண்டிருக்காங்க, கோபத்துலேயும் வருத்தத்துலேயும் அழுகையிலையும். அவங்கக்கிட்ட வந்து ஆஹா என்ன அழகாக இருக்கா இந்த பெண்ணு, எவ்வளோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடடாடாடா, இதை விட சந்தோஷம் நமக்கு என்ன இருக்க முடியும், இந்த இந்திரலோகம் பூலோகம் சொர்க்கலோகம் இதெல்லாம் ஆள்றதை விட இந்த பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டாவே எல்லாமே தன் வசம் ஆகிடுமேன்ற சந்தோஷப்பட்டுட்டே வந்து, மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் அழகில் நான் மயங்கிட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே அம்பாளுக்கு அவங்களே வேறு டென்ஷனில் கோபமாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்கக்கிட்ட இப்படி கேட்டதும் அவங்க, எனக்கு அந்த விருப்பம்லாம் இல்லை, ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எங்கே விட்டான், இவன் தான் திமிரு ஜாஸ்தியாச்சே, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், சும்மா நீ என்ன இப்படி பேசுகிற, வா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வேண்டியதை எல்லாத்தையும் செய்து தரேன், சந்தோஷமாக நம்ம இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க போகிறான். உடனே அம்பாள் அவனை முறைக்கிறாங்க. அம்பாள் தனக்கு திருமணம் பண்ணிக்க வரேன்னு சொன்ன சிவபெருமான் வரலையே அப்படின்ற வருத்தத்துலேயும் கோபத்துலேயும் இருக்கும்போது இந்த பானாசுரன் கூப்பிட்றான். அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஒழுங்காக போயிடு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கோபமாக. அதை கூட பொருட்படுத்தாமல் அம்பாளை கையை பிடிக்கிறதுக்கு கிட்ட போகிறான் பானாசுரன். அவ்வளோதான், அம்பாளுடைய கோபம் தீப்பிழம்பு மாதிரி ஓங்கி உயர்ந்து அம்பாளுக்கு வந்து உச்சக்கட்டத்துக்கு போய் அம்பாள் விஸ்வரூப தரிசனமாக ஆயிடுறாங்க. வானலாவிய உருவமாக கொண்ட பராசக்தி தேவி மாறிடுறாங்க. இதை பார்த்து பானாசுரன், என்னடா இது சாதாரண ஒரு கன்னி பெண்ணுன்னு நினச்சா இவன் என்ன இவ்வளோ பெரிய உருவெல்லாம் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டு, என்ன பயமுடுத்துறியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி பானாசுரன் அம்பாளை அடிக்கிறதுக்காக தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து ஓங்குறான். அம்பாள் தன் காலாலேயே அவனை மிரிச்சு வதம் செஞ்சிடுறாங்க. இதனால தான் அம்பாள் வந்து கன்னியாகுமரியில் கன்னி பெண்ணாக இருக்காங்க. இப்படி தான் பானாசுர வதம் நடந்தது.